ஆர்யா விஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆர்யா விஷன் யூடியூப் சேனல்ல வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானை வழிபட்டால் என்னென்ன நலன்களை நமக்கு அள்ளித்தர காத்திருக்கிறார் என்பதனை பற்றிய செய்தியினை தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலுக்கு நீங்கள் முதலாக காண வருகிறீர்கள் என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும். வாங்க இப்ப வீடியோவிற்கு போகலாம். முருகப்பெருமானை ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி திதி, கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் போன்ற நாள்களில் வழிபடலாம். இவை தவிர்த்து தைப்பூசம், பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, கந்தசஷ்டி பெருவிழாவும் வழிபடுவதற்குரிய முக்கிய நாளாகும். அவற்றுள் தனிச்சிறப்போடு திகழும் தன்மை கொண்டது வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான திருநாளாகும். சிவபெருமானுடைய தற்புருடம், அகோரம், வாமதேவம், சக்தியோஜதம், ஈசானம் என்ற 5 முகங்களுடன் சக்தியின் அதோமுகமும் சேர்ந்து தான் முருகப்பெருமான் ஆறுமுகன் ஆனார். முருகன் சிவஸ்வரூபமாகவும் சக்தி ஸ்வரூபமாகவும் சேர்ந்து விளங்குவதை இது உணர்த்துகிறது. சிவபெருமான் தனது முகத்தில் உள்ள நெற்றிக் கண்ணிலிருந்து நெருப்பை வெளியிட்டார். அந்த நெருப்பை வாயு பகவான் தன் கையால் தாங்கிக் கொண்டு சரவணப் பொய்கையில் விட்டார். அந்த நெருப்புகள் 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார். அன்னையான பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறுமுகனாக முருகன் தோன்றினார். அம்முருகப்பெருமானுடைய அவதார நட்சத்திரமாக சொல்லப்படக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதத்தில் வருகின்றது. அந்த அற்புதமான திருநாளை, அந்த நட்சத்திரத்தை நாம் ஒவ்வொரு வைகாசி மாதமும் நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் வைகாசி விசாக திருநாள். சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் அந்த 3 அரக்கர்களும் பல்வேறு வரங்களை பெற்று பலம் பெற்றிருந்ததினால் தேவர்களை துன்புறுத்தி வந்தார்கள். அதனால் தேவர்கள் ஒன்று கூடி சிவபெருமானை வேண்டி துதிக்க சிவபெருமான் ஆறுமுகனை படைத்தார். 3 அசுரர்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்ட முருகன் அவதரித்த தினம்தான் இந்த வைகாசி விசாகம் தினம். முருகனுக்கு விசாகன் அப்படின்னு ஒரு திருப்பெயர் உண்டு. வி அப்படின்னா பக்ஷி அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. சாகன் அப்படின்னா சஞ்சரிப்பவர் என்று அர்த்தம். மயில் மீது பயணிக்கக்கூடியவர், அதனால் அவருக்கு விசாகன் என்று பெயர் வந்தது. அந்த மயில் மீது ஏறி வரக்கூடிய கந்த கடவுள் நமது சொந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவரை வழிபடுகிற போது வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை எல்லாம் மீட்கும் தெய்வமாக அவர் மாறுகிறார். குன்றிருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கும் இடமாக அவர் மாற்றிக்கொண்டாலும் திருச்செந்தூர் தலமே வைகாசி விசாகத்திற்கு உரிய தலமாக கூறப்படுகிறது. முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் வைகாசி விசாகம் நாளில் முருகப்பெருமானை வழிபட துன்பம் விலகுமென புராணங்கள் கூறுகின்றன. தந்தை சொல் கேட்காமல் தண்ணீரை அசுத்தம் செய்த முனிவரின் குழந்தைகள் 6 பேர் மீன்களாக சாபம் பெற்ற கதையை இந்த வைகாசி விசாகம் நாளில் தெரிந்து கொள்வது அவசியம். பராசர முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு 6 குழந்தைகள். அந்த 6 குழந்தையும் குறும்பு தனம் மிக்கவங்க. ஒரு நாள் ஆற்றில் குளிக்கச் செல்லும்போது நீரை அசுத்தமாக்கி விளையாடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தாங்க. அதனால ஆற்றில் இருந்த மீன்கள், தவளைகள் எல்லாம் துன்புற்றன. இது அந்த முனிவருக்கு தெரிய வந்தது. அவர் குழந்தைகளிடம் ஆறானது சிவபெருமானுக்கு சமமானது. அதனை மரியாதையுடன் வணங்கி பாதுகாக்க வேண்டும். அசுத்தம் செய்யாதீங்க என அறிவுரை வழங்கினார். இதனையெல்லாம் அவங்க பொருட்படுத்தவில்லை. ஆத்திரமடைந்த முனிவர் ஒரு கட்டத்தில் தனது குழந்தைகளை மீனாக போகுமாறு சாபமிட்டார். தங்களது தவற்றை உணர்ந்த மகன்கள் சாப விமோச்சனம் கேட்க பார்வதியின் கருணை மட்டுமே உங்களுக்கு விமோச்சனத்தை தரும் என்று கூறிச் சென்றார். பிறகு சில காலம் அந்த 6 பேரும் மீனாக வாழ்ந்தாங்க. ஒரு நாள் கைலாயத்திலே பார்வதி தேவி முருகனுக்கு ஞானப்பாலை வழங்கி கொண்டிருந்தாள். அப்போது ஒரு துளி பாலானது அந்த பராசர முனிவரின் மகன்கள் மீனாக வாழும் ஆற்றில் விழுந்தது. அந்த பாலை உண்டு முனிவராக உருப்பெற்று
சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபடத் தொடங்கினாங்க. இவர்களுடைய பூஜையினால் மகிழ்ந்து போன ஈசன், திருச்செந்தூர் சென்று தவம் செய்யுங்கள், திருக்காட்சி கிடைக்கும் என கூறி மறைந்தார். பின் முனிவர்கள் 6 பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் செய்ய வைகாசி விசாக நாளில் முருகன் காட்சி தந்து சிவபாதத்தை அடையும் அருளினை வழங்கினார். இதனை நினைவுகூரும் விதமாகவே திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் 10 நாட்களாக நடைபெறுகிறது. இத்திருநாளின் முக்கிய அம்சமாக தண்ணீர் தொட்டியில் மீன் பொம்மைகள் இடம்பெற்று சாப விமோசனம் தரும் நிகழ்ச்சி திருச்செந்தூரில் நடைபெறுகிறது. நம்பிக்கையோடு முருகனின் திருவடியை பிடிச்சா பயம் என்பதையே நமக்கு கிடையாது. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். அதனால உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி உள்ளன்போடு ஒரே ஒரு தரம் முருகா அப்படின்னு அவரை நினைத்தாலே போதும். அந்த பெருமான் அத்தனை நலன்களையும் நமக்கு அருளுவார். அதனால இந்த வைகாசி விசாகம் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய விசாகமாக அமைய வேண்டும். எல்லாருடைய வாழ்விலேயும் மீண்டும் பழைய வளமையை கொண்டு வரக்கூடிய விசாகமாக இருக்க எல்லா வல்ல முருகபெருமானை வணங்கி மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.